வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எப்பவும் போல் ஃப்ரைடே அன்றைக்கி ரொட்டீன் ஒர்க்குங்க. ஃப்ரைடே அன்றைக்கி ஆனால் இப்போ எப்பவும் போல் வீடு பெருக்கி தொடச்சி வாஷிங் மிஷின் போட்டு அடுத்தது வந்து இது பூஜை சுவாமி எடுத்து தொடச்சி கோலம் போட்டு பூஜை பண்ணி முடிச்சு. இப்போ ஃப்ரைடே பூஜை பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய நம்ம ஏற்கனவே நீங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் வந்து லலிதா கனகதார சோஸ்திரம் அந்த காயின் வச்சு நிறைய பூஜை பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. அந்த பூஜை பண்ணி முடிச்சு அதுக்கடுத்தது வந்து இன்றைக்கி வந்து சிவன் கோவிலில் வந்து அன்னாபிஷேகம் அதை போய் பார்த்துட்டு வந்து இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுங்க. முடிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா சரி இன்றைக்கி வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்து செய்யலாம். இன்றைக்கி சாயங்காலம் அர்ஷன் வந்தால் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பான். சரி எதாவது செஞ்சு வைக்கலாமே அப்படின்ட்டு பார்த்தேன். எப்போவும் கூட ஸ்வீட்டு எதுவும் செய்யாமல் சரி இன்றைக்கி வந்து நெல்லூர் போண்டான்ற ஒரு ரெசிபி ரொம்ப சூப்பராக இருந்தது. அது சாப்பிட்டு பார்த்தேன். அது வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன் நான். அப்போ அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி பண்ணுறது என்ன இதுன்னு அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் அது கேட்டு இருந்தால் உங்களுக்கு நான் பண்ணுறேன். இது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட நம்ம பண்ணிடலாங்க. இது என்ன அப்படின்னா ஒரு 4 கரண்டி நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ இட்லி மாவு வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் இல்லையா எப்போவும் அரைச்சி அந்த மாவு அதோட வந்து 2 கப்பு வந்து வெங்காயம், 3 வெங்காயம் ஆனியன் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு நான் 2 பச்சை மிளகாய், ஒரு பிடிச்ச பொடி கடலைப்பருப்பை ஏற்கனவே வந்து ஊற போட்டு வடியை வச்சுருக்கேன். அது அடுத்தது வந்து ஒரு பிடிச்ச பொடி கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் வந்து இந்த மாவோட போட்டு இப்போ கலர போகிறேங்க. பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யுது. இன்றைக்கி நான் நம்ம வீட்டில் சமையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் சமையல் சாதம், பீட்ரூட் கறி, பீட்ரூட் பொரியல், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வெண்டைக்காய் பொரியல், சாம்பார், கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் போட்டு சாம்பார். இன்றைக்கி இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல். எப்போது சொல்கிறது தான் அடுப்பில் வந்து சுட்டெண்ணெய் வந்து ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம். கொஞ்சமாக ஏன்னா மீந்து போன எண்ணெய் சுட்டெண்ணில் வந்து அவ்வளோ உடம்புக்கு வந்து நல்லது கிடையாது. அது அதனால் வந்து ரொம்ப சுட்டெண்ணெய் மீறாமல் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கணும். நம்ம இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்குள்ளே இங்கே வந்து நமக்கு வந்து சுட்டெண்ணெய் வந்து சூடாகிடும். இது பாருங்கள் வச்சுருக்க மாவு இதோ ஆனியன். இந்த ஆனியனை இதில் போடுற மாவு அந்த ஆனியனை இதில் போட்டுடணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன் இல்லையா, இந்த கடலைப்பருப்பு அதையும் இதில் போடுறேன். இந்த கடலைப்பருப்பு ஊற போட்டுச்சு. அடுத்தது 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாய், அடுத்தது கருவேப்பிலை, உப்பு. ஆல்ரெடி இட்லி மாவோட உப்பு இருக்கும் நமக்கு. இந்த வெங்காயம் இந்த பருப்பு இதெல்லாம் போட்டுக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து தேவையான உப்பு. சில பேர் உப்பு புளிக்கக்கூடாதுன்னு உப்பு போடாமல் கொஞ்சம் உப்பு போட்டு அப்போ வேணுங்கிறப்ப உப்பு போட்டுப்பீங்க. அவங்க அப்படின்னா மாவுக்கு சேர்த்து நீங்கள் உப்பு போடணும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி மாவுக்கு வந்து ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன். அதனால வந்து இந்த இதுக்கு மட்டும் உப்பு போட்டுருக்கேன். இது நல்லா வந்து கலந்துடணுங்க. நல்லா கலந்துடணும். வேணும் அப்படின்னா நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். நான் வந்து வேண்டான்ற சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்றதுனால அது போடல. ரொம்ப ஈஸியாங்க. டக்குன்னு யாராவது வீட்டில் கெஸ்ட் வந்தால் கூட வெங்காயம் இருந்தால் போதும், மாவு இருந்தால் போதும். வீட்டில் எல்லா வீட்லேயும் எப்போவும் மாவு இருக்கும் இல்லைங்களா. டக்குன்னு நம்ம வந்து இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம். கெஸ்ட்டுக்கும் மட்டும் பிகினர்ஸ்க்கு வந்து ஆஃபீஸ் போயிட்டு வராங்க, டக்குன்னு ஏதாவது ஒரு சாப்பிடணும் போல இருக்குது. ஒரு மழை பெய்யுது. எங்கள் வீட்டில் அந்த மழை பெஞ்சாதாங்க ஏதாவது ஈவினிங்கில் கேட்பாங்க.
எண்ணெயில் போட்டு ஏதாவது செஞ்சு கொடு பஜ்ஜி போண்டான்னு கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் அப்போ வந்து என்ன செய்வோம், சூடாக அது மாதிரி போட்டு கொடுப்போம். ஏன்னா அந்த காலத்தில் பெரியவங்களாம் மழை பெஞ்சதுன்னா அதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஏன்னா ஹீட் வந்து பாடியில் வந்து கம்மியாகி ரொம்ப கூலிங்காக இருக்குமோ. அப்போ வந்து இது மாதிரி சூடான இது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உடம்பு பாடி ஹீட் வந்து பேலன்ஸ் ஆகணும். அதுக்கோசரம் வந்து அவங்க இந்த மாதிரிலாம் பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. இது நம்ம அப்படியே வாய்க்கு ருசியாக இது டெய்லியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஆனால் வந்து என்ன பண்ண வந்து அதிகம் தான் சாப்பிடக்கூடாது, எப்பயாவது ஒரு சமயம் சாப்பிடலாம். பாருங்க என்ன காஞ்சிட்டான்னு பார்த்துட்டு எண்ணெய் இப்போ காஞ்சிட்டு இப்போ என்ன செய்வோம், அதில் மாவில் வந்து தண்ணியிலையும் ஊற்றி திரும்ப கரைக்கக்கூடாது. அந்த இட்லி மாவில் உள்ள தண்ணியே போடுறது அப்படியே உருட்டி நம்ம போட்டுருங்க. அதுக்கப்புறம் திருப்பி விடணுங்க. திருப்பி விட்டு அது பொன்னிறம் ஆன உடனே நம்ம எடுக்கணும். இது முடிச்சுட்டு தீயக்கூடாதுங்க. தீயாம பார்த்தீங்களா எடுத்துருக்கோம். இந்த மாதிரி அதை எடுத்துக்கணும். திரும்ப இதில் போடணும். இது கொஞ்சம் சேஃப் வராது தான், ஆனால் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இதை தான் செய்வீங்க. இப்போ வந்து குழந்தைகள் பற்றி சில்ட்ரன்ஸ் டேனால குழந்தைகள் பற்றி நம்ம சேனலில் நம்ம பேசிகிட்டு இருக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன டாபிக் இதுன்னா, குழந்தைகளுக்கு வந்து படிக்கிறோம், நம்ம படிக்க வைக்கிறோம் இல்லைங்களா. குழந்தைங்க வந்து அவங்க படிக்கும்போது அவங்களுக்கு வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அவ்வளோ வந்து படிச்சுப்பாங்க. அவங்கள மூடு இருக்கும்போது இப்போ வந்து விளையாட்டுத்தனமாக தான் இருக்காங்க குழந்தைங்க. இப்போ வந்து நம்ம வந்து சின்ன வயசுல எல்கேஜி யூகேஜி இதெல்லாம் வந்து ஒரு பெரிய லெவலில் சொல்ல முடியாது. இப்போ நல்லா படிக்கிற குழந்தைங்க பின்னாடி கொஞ்சம் லோவாகுவாங்க. இப்போ வந்து நல்லா லோவாக இருக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த மார்க்ஸோட வேல்யூ அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு மார்க்கு இதுக்கு 2 மார்க்கு இது போச்சுன்னா அவ்வளோ போடு நமக்கு ரேங்க் போய்டுன்றது அந்த மார்க்கோட வேல்யூ அவங்க குழந்தைங்களுக்கு தெரிய ஆரம்பித்தா போக போக அவங்க வந்து நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் நீங்களும் தாய்மார்கள் தான் எல்லாருமே அப்படி தான் செய்வீங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு தான் நான் பகிர்ந்துக்கிறேன். படிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கம்பேர் பண்ண கண்டிப்பாக நாளைக்கு படிச்சு தான் ஆகணும், ஒரு டெஸ்ட் இருக்குது, வேறு வழியே இல்லை, அவங்க உட்காந்து ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் எதையாவது சொல்லி உட்கார வைங்க. இல்லை இப்போ படிக்கலை நான் கொஞ்சம் இல்லைம்மா நாளைக்கு படிச்சுக்கிறேன் அப்படின்வாங்க. படிக்க உட்காரும்போது தான் உச்சா வருதுன்னுவாங்க, 1 வருதுன்னுவாங்க, 2 வருதுன்னுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி குடிக்கணும்னுவாங்க, வயிறு வலின்னுவாங்க, தூக்கம் வருதுன்னுவாங்க, பசின்னுவாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த காரணங்கள்லாம் சொல்லும்போது சரி அவங்களுக்கு படிப்பை விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சோ இல்லை வேறு எதாவது இதுலையோ அவங்களோட கொஞ்சம் விளையாடிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உட்கார வச்சிங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக உட்காருவாங்க, உட்காந்து படிப்பாங்க. இல்லை அடிப்பேன் உதைப்பேன் நீ படிச்சு தான் ஆகணும் கண்டிப்பாக அப்படின்லாம் இப்போ யாரும் தாய்மார்கள் அப்படி கம்பேர் பண்ணுறதில்ல. படித்தா படிக்கட்டும், இல்லைன்னா பரவாயில்ல கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தான் ஸ்கூல்லேயே அப்படி தான் சொல்கிறாங்க குழந்தைகளை. இப்போ எங்கள் அர்ஷன் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சதை படிக்க வைங்க, அவங்க தெரிஞ்சதை வந்து எழுதட்டும் பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது மாதிரி ஸ்கூல்லேயே இப்போ அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா குழந்தைங்களோட மனசு வந்து ரொம்ப பாதிக்குமோ அதனால அப்படி சொல்கிறாங்க. அதுவும் வந்து உங்களுக்கு நல்லது தான். குழந்தைகளோட பெற்றோர்கள் வந்து நிறைய பேசணும், நிறைய விளையாடணும். அந்த மாதிரியெல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவும் அவங்களோட லைஃப் நல்லா இருக்கும். நம்மள வந்து நம்மளுக்கு குழந்தைகளுக்கும் நம்மளுக்கும் ஒரு பாண்டிங் ஏற்படும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல இதுங்க. இதெல்லாம் குழந்தைகளோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மனப்பக்குவம் அவங்களுக்கு வந்து நம்ம உண்டாகணும். பாருங்க ரெடி ஆயிடுச்சு, காமிக்கிறேன் உங்களுக்கு.
ஊறுகாய் வித் கார சட்னி ரெடியாக இருக்குது. இதுக்கு வந்து கார சட்னி காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. இல்லை தேங்காய் சட்னி, சாம்பார் எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். நம்ம அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இது வந்து உடைக்கிறேன். உடைக்கும் போது உள்ளே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்படி பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்கு பாருங்க. அண்ணா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கு டேஸ்ட்? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உப்பு காரம் எல்லாமே சரியா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு முடியும். சரி, ஓகே, தேங்க்யூ. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தமைக்கு, ரசித்து பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ நல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளைக்கு வேற ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.